நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துக்கல்ல முக்கியமான ஒரு இபாதத் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற இபாதத். ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் கடமையாக்கி இருக்குது. எப்படி கடமையாக்கப்பட்டிருக்குது சுருக்கமாக சொன்னால், வயதுக்கு வந்தவரோ வராதவரோ ஷவ்வால் தலைப்பிறை தென்பட்ட பிறகு ஒரு குழந்தை பிறந்தாலும், பெருநாள் தொழுகைக்கு நானும் நீங்களும் வெளியேறி செல்வதற்கு முன்னால ஒருவர் மரணித்தாலும் என்றால், ஷவ்வால் தலைப்பிறைக்கு பிறகு சுப ஃபஜ்ருடைய இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு முன்னால இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்காக, ஆண் பெண் சிறியவர் பெரியவர் அடிமை உரிமையாளர் எல்லோருக்குமாக பொறுப்புதாரி கொடுக்க வேண்டியதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற அந்த கடமை. எப்படி கொடுப்போம்? முத்து சா. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க சா கொடுத்தோம். அன்றைய காலத்தில் இருந்த பிரதான உணவு ஈத்தம்பழம், கோதுமை, பார்லி, தயிர், நாங்க சீஸ் கட்டினோமே பால் கட்டி, இது போன்ற பிரதான உணவுகள்ல இருந்து சஹாபாக்கள் கொடுத்ததாக சொல்றாங்க. என்ன கொடுத்தாங்க? சா கொடுத்தாங்க. சா என்றது என்ன? சா பத்தி பேசுற நேரம் அறிஞர்கள் சொல்றாங்க, சாதாரணமான 2 கைகளை ஒன்று சேர்த்து 4 அள்ளுகள் அள்ளினால் எவ்வளவு வருமோ அதுதான் சா என்றாங்க. எனவே இந்த அளவை இன்றைய கிலோகிராம்ல கொண்டு வரத்துக்கு அறிஞர்கள் செய்த முயற்சி எந்த அளவுக்கு வந்ததுன்னா 2 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் என்ன செய்யறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர கை ஒவ்வொருத்தர அளவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால சில அறிஞர்கள் சொல்லுவாங்க 2 கிலோ 300 கிராம் சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் 2.5 கிலோண்டுவாங்க, சில அறிஞர்கள் 2.800 சில அறிஞர்கள் 3 கிலோ வரையில சொல்றாங்க. காரணம் இந்த கைகளுடைய வித்தியாசம். எனவே சா 2 கைகளை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பத்தில் பொறுப்புதாரிட நடுநிலையான கையில 4 அள்ளு அள்ளினால் வரக்கூடியதுதான் என்ன சா என்றது. அதை ஈத்தம்பழத்தை அள்ளினா 2 கிலோக்கு கூட போகும், அரிசா அள்ளினா 2 கிலோக்கு குறைய வரும், கோதுமை மாவள்ளினா கூட வரும். அதனாலதான் இந்த அளவு நிறுவையில் என்ன செய்யுது, வித்தியாசம் வருது. எனவே எங்கட சக்திக்குட்பட்டு நாங்கள் 4 அள்ளுகள் கொடுக்க தயாராகினால் அந்த கடமை என்ன செய்யும், நிறைவேறும். எங்கட பொறுப்புக்கு கீழே உள்ள மனைவி, எங்கட புள்ளகள், எங்கட உம்மா அப்பா எங்கட பொறுப்புல இருந்தா அவர்கள் விளங்கிச்சா, வயசுக்கு வராத எங்கட தங்கச்சி எந்த பொறுப்புல இருந்தா அது வரும். எனவே யாரெல்லாம் எங்கட செலவினத்துக்குட்பட்டு பொறுப்புல இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு தலைக்கும் 4 அள்ளுகள். நீங்க அள்ளி கொடுத்தால் அது மிச்சம் பொருத்தம், அள்ளி கொடுக்கலண்டா இந்த கிலோகிராம்ஸ்ல 2க்கு மேல 3க்கு வரை எவ்வளவு என்ன செய்யலாம் உங்களுக்கு கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எதுல இருந்து கொடுக்கணும்? பிரதான உணவு. எது பிரதான உணவு? ரசூலுல்லாஹ் காலத்துல இறைச்சி இருந்துச்சா இல்லையா? அந்த அளவு இறைச்சி தின்ற வசதி உள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க. வினாக்கிரி இருந்துச்சு. அன்றைக்கு பிரதானமா ரொட்டி போன்றவைகளை தொட்டு தின்ற கறி வினாக்கிரி இருந்துச்சு. அதே போல இன்னும் மரக்கறி வகைகள் இருந்தது, பல வகைகள் இருந்தது. இதுலெல்லாம் நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தோம்னு சஹாபாக்கள் சொல்லல. சொல்லாத வரைக்கும் நாங்க பிரதான உணவோடு நிற்கணும். எங்கட பிரதான உணவு கோதுமையா, அரிசா, பெரும்பாலும் அரிசாகத்தான் இருக்குது. தாராளமா என்ன செய்யலாம், அரிசாக கொடுக்கலாம். பெருநாளுடைய தினத்துல காலையில கோதுமை மாவால ரொட்டி சுடுவாங்களா, கோதுமை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனவே பிரதான உணவை என்ன செய்வோம், ஜக்காத்துல் ஃபித்ர்ல கொடுப்போம். இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். எதுல கொடுக்கணும்டா, எப்ப கொடுக்கிற, எப்ப கொடுக்கணும்னு நாங்க ஹதீஸுகளை தேடினா நல்லா விளங்குங்க. ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா, ரசூலுல்லா சொன்னாங்க, இப்னு உமர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்துல் ஃபித்ர பெருநாள் தொழுகைக்கு வெளியேறி போறதுக்கு முன்னால கொடுக்க சொன்னாங்க. இதுதான் கடைசி நேரம். சிறந்த நேரம் எப்ப கொடுக்கிறது, பெருநாள் தொழுகைக்கு வெளியேறி போறதுக்கு முன்னால. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களோட தலைகளுக்கு ஏற்ப நீங்க அளந்து வச்சுக்கொண்டு பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால தகுதியான ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா இது உச்சகட்ட கடமை முடிகிற நேரம். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுங்க. தொழுதுட்டோம், ஜக்காத்துல் ஃபித்ர நானும் நீங்கள் நிறைவேற்றாதவர்களா மாறிடுவோம், குற்றவாளிகள் ஆகிடலாம். எனவே பெருநாள் தொழுகை தான் முடிவு நேரம். தொழுகிறதுக்கு முன்னால கொடுத்துட்டு தான் தொழுகைக்கு போகணும். எவ்வளவு நாட்களில் இருந்து கொடுக்கலாம்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க ஜக்காத்துல் ஃபித்ரை
ஏற்றுக்கொள்பவர்களை தேடி கொடுப்போம். ஏற்றுக்கொள்பவர்களை தேடி கொடுப்போம். எப்ப கொடுப்போம்? பியௌமின் அவ் யௌமைன், பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால கொடுப்போம். எப்படி சொன்னாங்க? இது சஹாபியா சொல்லல, குன்னாண்டாங்க. ரசூலுல்லாஹ்ட காலத்துல நாங்க கொடுக்கிறவங்களா இருந்தோம்டாங்க. இதுக்கு நாங்க சொல்ல இக்ரார், அங்கீகாரம். ரசூலுல்லாஹ்ட காலத்துல எப்படி ஜகாத்துல் ஃபித்ர கொடுத்தாங்கன்றத சஹாபி சொல்றார். எனவே பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால 28வது புறையில 29வது புறையிலேயே என்ன செய்யலாம்? ஜகாத்துல் ஃபித்ரை வெளியிடலாம் என்றது விளங்குது. இதையும் தாண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இப்னு ஹுஸைமால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத்தி பிஹிஃபுதி ஜகாத்தி ரமதான், ரமதான் கால ஜகாத்தை பாதுகாக்கிற பொறுப்பை எனக்கிட்ட தந்தாங்க. நாங்க ஏற்கனவே ஜகாத்தை பத்தி படிச்சிருக்கிறோம், அதுக்கும் ரமதானுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப ரமதான் கால ஜகாத்ன்றது என்ன? ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமதான், ரமதானிலிருந்து விடுபடுவதற்காக கொடுக்கப்படுகிற ஜகாத். எங்கள்ல நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா? ஏழைகள் பெருநாள் கொண்டாடுறதுக்காக கொடுக்கிற தர்மம் உண்டு. இல்ல, நாங்க எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம்? ஏழைகள் பெருநாள் கொண்டாடுறதுக்காக கொடுக்கிற தர்மம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க எதுக்கு தெரியுமா ரெடி ஆகிறோம்? பெருநாளை கொண்டாடுறதுக்கு தர்மம் கொடுக்கிறது இல்ல. இது ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமதான், ரமதானிலிருந்து விடுபடுவதற்காக கொடுப்பது. எனவே இதுல பெருநாள் அவங்க கொண்டாடிக்கொள்வாங்க. இது உங்களுக்கு ரமலான முடிக்கிறதுக்கான இபாதத். இதை நீங்க தானியத்துல தான் கொடுக்கணும். உங்களுக்கு தானியத்துல தான் கொடுக்கணும். எப்படி சொல்றாங்க? ரமலானுடைய ஜக்காத்து பொருட்களை பாதுகாக்கிற பணியை எனக்கிட்ட தந்தாங்க. ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், எடுக்க பார்த்தான், நான் பிடிச்சு கொண்டேன். சொன்னான், நான் தேவை உள்ளவன், எனக்கு புள்ள குட்டிகள் இருக்குது, தின்ன குடிக்க கொடுக்கணும், அதுக்கு தான் திருட வந்தேன், இனி வரமாட்டேன், விட்டாங்க. 2வது நாளும் வந்தான், அதே காரணத்தை சொன்னான், விட்டாங்க. 3வது நாளும் வந்தான், அதே காரணத்தை சொன்னாங்க, விட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரும் பொழுது சொன்னாங்க, இன்றைக்கு ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸுக்கு கூட்டி கொண்டு போய் உன்னை விட மாட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் இதுக்கு பிறகு வராம இருக்கணும்டா, ஆயத்துல் குர்சி ஓதி பாதுகாப்பு எடுத்துக்கோங்க என்று சொல்லிட்டு போனான். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லும் பொழுதும் அவன் மிகப்பெரிய பொய்யன், அவன் ஷைத்தான். அவன் சொன்ன ஒரு உண்மை எது? ஷைத்தான் சொன்னதனால ஆயத்துல் குர்சி பாதுகாப்பு தரும்ன்றது இபாதத் அல்ல, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள்ன்றதுதான் என்ன எங்களுக்கு ஆதாரம். ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிச்சாங்க. எனவே எத்தனை நாள் ஜகாத்துல் ஃபித்ர் சேமிச்சு வச்சிருக்கிறது? குறைஞ்சது 4 நாள் வரைக்கும் எண்ணப்பட்டிருக்குது. எனவே இதை வச்சு குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, கடைசி 10லே என்ன செய்யலாம்? ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். ஆனா சிறந்த நேரம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்துட்டு போறது. வசதியா கொடுக்கலுமான நேரம், சேர்த்து கொடுக்கலுமான நேரம் 2-3 நாளைக்கு முன்னுக்குள்ள நேரம், விசாலமான நேரம் கடைசி 10லே கொடுக்கலாம். இதை தனிச்சு கொடுக்கலாம், தகுதியானவங்களை தேடி கொடுக்கலாம்டா தனிச்சு கொடுங்க. நீங்களும் ஒரே ஆளுக்கு கொடுக்க, நானும் ஒரே ஆளுக்கு கொடுக்க. சில பேர் ஊர்ல ஏழைகள் இருப்பாங்க, நோம்பு முடிய போல அவர் அரிசிக்கு ஜகாத் கொடுக்குற நிலையில் இருப்பாரு. அவ்வளவு அரிசி செஞ்சிருக்கும் ஒருத்தர் 2 பேருக்கு. இது திட்டமிட இல்லாததான நடக்கிறது. அதனால நிர்வாக அமைப்புல ஒன்று சேர்ந்து ஒரு திட்டமிடலோட ஏழைகளுக்கு பறந்து போக வேண்டும் அமைப்புல கூட்டாக செய்யலாம்னா ரசூலை சேர்த்திருக்கிறாங்கன்றதும் விளங்குது. இப்னு உமர் சொன்ன மாதிரி தனியா கொடுத்துறாங்கன்றதும் விளங்குது. எனவே தனியா உங்களுக்கு சரியா நிறைவேற்றணுமா பிரச்சனையே இல்லை. கூட்டாக சேர்த்து இதை திருப்தியாக செய்யலாமா? எல்லாரும் தானியங்கள் உண்டு சேர்த்து ஊர்ல உள்ள குறிப்பிட்ட ஏழைகளை சேர்த்து தன்னிறைவாக அவர்களுக்கு தானியத்தை கொடுக்கிறது. அரிசி இருந்தா அவங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லாட்டி கஞ்ச குடிச்சாவது என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துட்டு போயிடலாம்ன்ற அளவுக்கு அதுதான் பிரதான உணவுன்றது. இந்த அமைப்பில் எங்களோட ஜக்காத்து கடமையை நாங்கள் செஞ்சுக்கணும்.